கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? காஃபி சாப்பிட்டீங்களா? இந்த நாளின் காலை நேர தியானமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. பிரியமானவர்களே, ஒரு காலத்திலே இஸ்ரவேல் தேவனுடைய திராட்சை செடியாக இருந்துச்சு. ஆனால் அது தேவனுக்கென்று சரியான பலனை கொடுக்கலை. ஏசாயா 5ஆம் அதிகாரத்திலும் எரேமியா 2ஆம் அதிகாரம் 19 21 வசனங்களில் இதை நம்ம வாசிக்க முடியும். இதோ ஒரு மெய்யான திராட்சை செடி. இது நிழலான இஸ்ரவேலை போல அல்ல. இந்த மெய்யான திராட்சை செடியின் பொருள் என்ன அப்படின்னா, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. இந்த திராட்சையானது காட்டு திராட்சை அல்ல, சிறந்த தோட்டக்காரருக்குரிய திராட்சை செடி இது. இயேசுதான் மெய்யான திராட்சை செடி. நாம் அவருடைய கொடிகள். கொடியின் சிறப்பு என்ன? கொடியுடைய சிறப்பு என்னன்னா, அது செடியோடு இணைந்திருக்கணும். செடியின் உயிரோடு செடியுடைய உடலோடு தொடர்பு கொண்டதாக இது இருக்கணும். செடியின் பலனை அப்பத்தான் கொடியிலே பெற முடியும். ஒரு தாசன் இப்படியாக பாடினார்: நீரு படர்ந்த திராட்சை செடி, நானோ அதில் ஒரு சிறிய கொடி. நீரோ படர்ந்த திராட்சை செடி, உம்மோடு நான் சேர்ந்து வாழாவிட்டால், உம்மோடு நான் சேர்ந்து வாழாவிட்டால் உலர்ந்து காய்ந்து மாய்ந்திடுவே. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து தான் மெய்யான திராட்சை செடி. நாம் அவருடைய கொடிகள். திராட்சை செடியானது கொடியோடு ஒன்றாக இணைந்திருப்பது போல இயேசுவுடைய ஜீவனோடும் இயேசுவுடைய சரீரத்தோடும் நாம் ஒன்றாக இணைஞ்சவங்களாக காணப்படணும். அப்போத்தான் நாம் இயேசுவுக்கென்று தேவனுக்கென்று பலன் கொடுக்க முடியும். திராட்சை கொடி அப்படின்னு சொன்னாலே அதுக்கு ஒரு கடமை இருக்குது. என்ன கடமை? பலன் கொடுப்பது, மிகுதியான கனிகளை கொடுப்பது. ஒருவேளை ஒரு திராட்சை கொடி ஒரு கனியை கூட கொடுக்கலைனாக்க அது செடியோடு இணைஞ்சிருக்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. பிரியமானவர்களே, கொடி என்றைக்குமே தனியாக செயல்பட முடியாது. செடி என்ன விரும்புதோ அதைத்தான் கொடி கொடுக்கணும். இல்லை நான் என் இஷ்டத்துக்குத்தான் நான் கனிகளை கொடுப்பேன் அப்படின்னு ஒரு கொடி நினச்சதுன்னா கண்டிப்பாக அந்த கொடியால் கனிகளை கொடுக்கவே முடியாது. பிரியமானவர்களே, 24 மணி நேரமும் ஒவ்வொரு வினாடியும் கொடியும் செடியும் இணைந்தே இருக்கணும். இந்த உறவுக்கு ஏதாவது தடை வந்துருச்சுன்னாக்க கொடி உயிரோடு இருக்கவே முடியாது. பின்பு கொடி தனக்குத்தானே தனியாக வேர் விட்டு தனியாக கனியை கொடுக்கவே முடியாது. வெறும் கொடியினால் ஒன்றுமே செய்ய முடியாது. அது உலர்ந்து போகும்.
கடைசியில் சுட்டரிக்கப்படும். பிரியமானவர்களே, செடியும் கூட தன்னுடைய கொடிகளை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்காது. தனது அவயவத்தின் ஒரு உருவமான கொடியை தனது கனியின் இருப்பிடமாக கொடி வைத்து கொள்ளுது. கொடி தன்னை அர்ப்பணிக்குது, செடி பேணி வளர்க்குது. சிறந்த கொடிகள் மிகுந்த பலனை கொடுக்கும். அது திராட்சை தோட்டக்காரனை மகிமைப்படுத்தும். கொடி தனியாக தனக்கென்று கவலைப்படவே படாது. செடியில் சுகமாக இளைப்பாறுவது தான் கொடியுடைய பலன். செடியை கொடி பயன்படுத்தும், அதே போல் கொடியை செடி பயன்படுத்தும். இந்த இரண்டும் கண்ணுக்கு தெரியாத ஒரு உறவு. இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, அந்த கொடியும் செடியும் இணைஞ்சிருக்குது பார்த்தீங்களா, அந்த இணைந்திருக்கிற அந்த ஓரத்தில் கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன பூச்சிகள் வந்து அந்த கொடியை அரிக்கும். நாளாவட்டத்தில் அந்த கொடியோடு இருக்கக்கூடிய உறவு செடிக்கு பட்டு போயிடும். இப்போ என்னாகும், கொடியின் சாரம் தண்டின் சாரம், செடியுடைய சாரமும் தண்டின் சாரமும் கொடிக்கு கிடைக்காது. அப்படி கிடைக்காத போது அது வாடி போயிடும். தோட்டக்காரன் என்ன செய்வான் அப்படின்னாக்க, மற்ற கொடிகளையும் இது பாதிச்சிடாதபடி அந்த கொடியை அறுத்து எறியுவான். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் நம்ம அவருடைய கொடிகளாக வச்சிருக்கிறாரு. நம்ம மேலே அக்கறையுள்ளவராக இருக்கிறாரு. நம்ம மேலே கரிசனம் உள்ளவராக இருக்கிறாரு. நாம் நிறைய கனிகளை கொடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு. ஒருவேளை திராணிக்கத்தக்கபடி 30 மடங்கு கனி கொடுக்கலாம், இல்லைன்னா 60 மடங்கு கனி கொடுக்கலாம், இல்லைன்னா 100 மடங்கு கனி கொடுக்கணும். ஆனால் கண்டிப்பாக செடியோடு இணைஞ்சிருக்கிற கொடியானது கனியை கொடுத்தே தீரணும். இதுதான் தேவ சித்தம். பிரியமானவர்களே, கொடிக்கென்று தனியான ஒரு கவலை கிடையாது. நம்ம கனி கொடுக்க என்ன பண்ணலாம், சாரத்துக்கு என்ன பண்ணலாம், தண்ணிக்கு என்ன பண்ணலாம், வெயிலிருந்து பாதுகாத்துக்குள்ள என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடி தனியாக எந்த பிளானும் பண்ணுறதில்ல. இது எல்லாத்தையுமே செடி பார்த்து கொள்ளும். செடிக்கு கொடியின் மேலே கண்டிப்பாக அக்கறை இருக்குது. கொடி செடியில் சுகமாக இளைப்பாறும். அதேபடி தான் நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே சுகமாக இளைப்பாறணும். வருத்தப்பட்டு பாரஞ்சுமைக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. பிரியமானவர்களே, கொடி மிகுதியான கனிகளை கொடுக்கணுன்னாக்க கொடி செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, தன்னை அர்ப்பணிக்கணும். செடிக்கு அர்ப்பணிக்கணும், திராட்சை தோட்டக்காரனுக்கு அர்ப்பணிக்கணும். அப்படி அர்ப்பணித்தா செடியானது மிகுதியான கனிகளை கொடுக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனையோ கொடிகளை பார்க்குறோம், மண்ணோட மண்ணாக ஒட்டி உலர்ந்து போய் கிடக்கு, சுட்டரிக்கப்படுவதற்காக காத்திருக்குது. ஆனாலும் நான் செடியிலேயே இருக்கிறேன் அப்படின்னு தன்னைத்தானே மெச்சிக்கொள்ளக்கூடிய கொடியும் உண்டு. பிரியமானவர்களே, கனியும் இல்லை, மிகுதியான கனியும் இல்லை, அதை வெளிப்படுத்தி காட்டவும் முடியல. இப்படி அநேகர் காய்ந்து உலர்ந்து காணப்படுறாங்க. அவங்களுக்கு யார் உத்தரவாதி? நாம் தான் உத்தரவாதி. செடியும் கொடியும் இணைந்திருப்பது போல, கொடி செடியை விட்டு தனியாக ஒன்றும் செய்ய முடியாதது போல, நாமும் இயேசுவை விட்டு பிரிஞ்சிருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. நகமும் சதையும் போல நாம் இயேசுவோடு இணைஞ்சிருக்கணும். மலரும் மனமும் போல இயேசுடைய வாசனையை நாம் வீசக்கூடியவங்களாக இருக்கணும். ஆண்டவர் சொன்ன ஒரே வாணி, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. நான் இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் இல்லாதபடி
நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவரே, எங்களை சுத்திகரியும், கிளைகளை நறுக்கும் ஆண்டவரே, களைகள்லாம் பிடுங்கும், நாங்கள் மிகுதியான கனிகளை கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி தினசரி ஆண்டவருடைய பாதார பிந்தங்களை நாம் உறுதியாக பற்றி கொள்ளணும். அப்பொழுது கிறிஸ்துவுக்கென்று, திருச்சபைக்கென்று, தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று நாம் மிகுதியான கனிகளை கொடுப்போம். கர்த்தரும் மகிமைப்படுவார். கிருபை கூட இருக்கட்டும். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலே உம்முடைய திராட்சை தோட்டத்தில் காணப்படக்கூடிய ஒவ்வொரு திராட்சை கொடிகளையும் உம்முடைய கரங்கள் ஏற்ப கொடுக்கிறேன். ஒவ்வொரு கொடிகளும் ஆண்டவரே செடியோடு எந்திருக்கட்டும். ஒவ்வொரு விசுவாசி